ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிவி வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸாக வெயிட் பண்ணி ஒரு டிவி வாங்கியிருக்கோம். அந்த டிவியோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. வாங்க வீடியோ பார்க்க. டிவி வந்து இந்த ட்ரக்கில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எப்படி நமக்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். என்னது இது? உனக்கு எட்டாது. டிவி உன்னோட ஹைட்டா இருக்கு லோகன். இந்த டிவி தான் நாங்கள் வாங்கியிருக்க டிவி. எல்ஜியில் வந்து OLED டிவி வாங்கியிருக்கோம். 77 இன்ச்சஸ் வந்து டிவியோட சைஸு. ஸோ இந்த டிவி வாங்குறதுக்கு வந்து நாங்கள் 3 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 இயர்ஸாக வந்து வாங்கலான்ட்டு அப்புறம் இப்போ இந்த இயர் வந்து வாங்கலான்ட்டு முடிவு பண்ணி வாங்கியிருக்கோம். ஆர்கானிக் எல்இடி டிவி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா 4K டிவி இது. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளே வந்து வீட்டில் அசம்பிள் பண்ணிடலாம் இந்த டிவியை. ஸோ நான் சைடில் இருக்க அந்த கிளாம்ப் மாதிரி உள்ளதன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அன்பாக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த டிவி வந்து நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் சேலில் காஸ்கோன்ற ஒரு கடையில் வாங்கியிருந்தோம். இந்தியன் ருப்பிக்கு வந்து 2,17,000க்கு வந்து நாங்கள் வந்து இந்த டிவி வாங்கியிருந்தோம். 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி வந்து ப்ரொடெக்ஷன் காஸ்ட் எதுவும் வந்து இல்லை. 5 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ வாரண்ட்டி. ஸோ அதனால வந்து நாங்கள் காஸ்கோவில் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஆக்சுவல் ரேட்டு பார்த்திங்கன்னா 2,85,000. ஸோ சேல் ப்ரைஸ் வந்து 2,17,000. இப்போ உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி தெர்மோகோல்னால் கவர் பண்ணி இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, டிவியை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க தெர்மோகோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸை வந்து அந்த ஃப்ளாட்டாக இருக்கும்போது ஃபிட் பண்ணி நாங்கள் நிமித்தி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து செஞ்சிட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து நமக்கு ரிமோட்டு அதுக்கப்புறம் வந்து மேனுவல் வந்து அந்த கைடு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அந்த பேஸை வந்து ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ அதெல்லாம் வந்து அதில் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து சைடில் இருக்க தெர்மோகோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ளாட்டாக வந்து வச்சு நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஃப்ளாட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பேஸ் உள்ளே இருக்கிற அந்த பேஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து நமக்கு ஸ்க்ரூ போட்டு டைட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 பார்ட்ஸும் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரூ வந்து இந்த ரிமோட்டு அந்த கைடு அது கூட இருக்கும். இதை வந்துட்டு இப்போ வந்து டிவிக்கு பின்னாடி வந்து HDMI USB போர்ட் அதெல்லாமே வந்து இதில் இருந்தது. ஸோ இதுதான் அது. அதுக்கப்புறம் அந்த டிவியோட அந்த பேனல் சைஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ஸ்லீக்காக நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து டிவியை ஃபிட் பண்ணி நிமித்திட்டோம். அந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். ஒரு 3 கிரெடிட் கார்டு வந்து சேர்த்தா நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும்ல. இந்த பார்த்திங்கனாலே தெரியும். இந்த அளவுக்கு தான் அந்த டிவி டிஸ்பிளேயோட வந்து திக்னஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப தின்னாக ஸ்லீக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து டிவியுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வச்சாச்சு. ஆக்சுவலாக லேட்டர் வந்து நாங்கள் இதை வால் மவுண்ட் தான் பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்த இதில் வந்து வச்சுருக்கோம்.
ஸோ டிவி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். அது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ எல்சிடி அண்ட் எல்இடி டிவியில் வந்து பேக்லைட் கான்செப்ட் அப்படின்றது வந்து இருக்கும். அதனால தான் நமக்கு அது மூலிமா தான் நமக்கு வந்து பிக்சர் தெரியும். ஓலெட் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் டிஸ்பிளே அப்படின்ற அந்த கான்செப்ட் கிடையாது. அதனால வந்து நமக்கு எல்லா பிக்சல்ல இருந்துமே பிக்சர் தெரிகிறனால பிக்சர் குவாலிட்டி வந்து இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அதோட வந்து இது 4Kன்றதுனால இன்னுமே நல்ல கிளாரிட்டியான பிக்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து இன்ஃபைனட் கான்ட்ராஸ்ட்னால ட்ரூ பிளாக் கலர் வந்து இதில் நம்ம பார்க்க முடியும். நார்மல் டிவியில் வந்து கிரேயில் இருக்கும், நமக்கு இதில் அப்படியே வந்து ட்ரூ பிளாக் கலர் வந்து நம்ம பார்க்க முடியும். சாம்பிளுக்கு வந்து என்னோட சேனல் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள். ஆனாலும் நேரில் பார்க்குறதுக்கு தான் இன்னுமே நல்லா இருந்தது. இந்த ரிமோட் வந்து மேஜிக் ரிமோட்டை நமக்கு வந்து அந்த நடுவில் சர்க்கிள் மாதிரி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுஸ் பேடில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. அலெக்ஸாக்கும் வந்து இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதுதான் ஆன் ஆஃப் பட்டன் வந்து அது. ஸோ பட்டன் எல்லாமே வந்து நல்லா பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். இந்த ரிமோட்டுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ரிமோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், அதுக்கப்புறம் டிஸ்னி, எல்ஜி சேனல்ஸ் இதெல்லாமே ஃப்ரீ சேனல் இதெல்லாமே வந்து நம்ம ரிமோட்லேயே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈகனோட ஃபஸ்ட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிருந்தான். ஸோ அவன் வந்து வர்றதை வந்து நான் எடுத்திருக்கேன். செமையா இருக்குது. சுபாபிரதாப் LAKHS. சுபாபிரதாப்ல போட்டுக்கோங்க. சுபாபிரதாப் LAKHS. பாய். ஸோ இதுதான் வந்து எங்கள் டிவியோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.